بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண்படைத்து மண்படைத்து மனிதகுலம் படைத்து மானதியை மக்களுக்கு மாமரை இறக்கி வைத்த மகா தப்பியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகள் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சக்குல சீலர் சாந்தி மதம் ஏறி வந்த சர்தாரே ஆலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் குடும்பங்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமையினால் மறைத்து துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றம் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பிற்குரியவர்களே, என்கிற போதிலும் எத்தனத்திலும் படைத்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விளக்கல்களை தடுத்துக் கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாக எனக்கும் அடுத்ததாக அடியானாக உங்களுக்கும் வசியத்தின் மட்டு கட்டளை கருதுகிறது. அன்பானவர்களே, புனிதமான சங்கையான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தின் முதலாவது பகுதியையும் கழித்துவிட்டு இரண்டாவது பகுதியையும் கழித்துவிட்டு மூன்றாவது பகுதியின் பக்கம் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே 3 விசேஷமான அமல்களை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அடிக்கடி நாங்கள் எல்லாரும் இந்த ஹதீஸை காதால கேட்கிறோம், வளமையா கேட்கிறோம். வாழ்நாள்ல எடுத்து நடக்கிறது ரொம்ப குறைவு. அதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமதானுடைய மாதத்திலே பகல் காலங்களிலே ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்து அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பாரோ, பகல் காலங்களிலே நோன்பு பிடிப்பாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள். இது முதலாவது ஒரு அமல். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில அத்தியாவசியமாக கட்டாயமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். என்னை விசுவாசம் கொண்ட அடியார்களே, உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். இது கடமை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அமல். இந்த அமலுக்கு ரப்பல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அதற்கு அடுத்தது அதே ஹதீஸுடைய தொடர்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம. யார் ரமதானுடைய மாதத்திலே இரவு காலம், பகல் காலத்தில் நோன்பு என்றாமல் இரவு காலத்திலே நின்று வணங்குகின்ற தொழுகின்ற அன்பானவர்களே, அந்த இரவை விழித்திருந்து குர்ஆன் ஓதி துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து தஸ்பீஹ் செய்து அப்படி அமலின் மூலமாக இபாதத்தின் மூலமாக வணக்க வழிபாட்டின் மூலமாக கியாம் ரமதானுடைய இரவை ஹயாத்தாக்குவது. இதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை சில பேர் குழப்பி அடிக்கிறார். இரவு கால வணக்கம் ரமதானுடைய காலத்தில் விசேடமாக கொடுக்கின்ற தொழுகை என்பார்களே, அது தராவீஹ் தொழுகை தான். கிதாபு ஸலாத் தராவீஹ் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய சஹீஹ் புகாரியில ஒரு தனிப்பட்ட பாடத்தையே அமைத்து வைத்திருக்கிறார்கள். இன்று சில பேர் ரமதானுடைய காலத்திலே தொழுகின்ற இரவு தொழுகை அது தராவீஹ் தொழுகை அல்ல,
அது கியாமுல் லைல் என்று வாதாடி கொண்டிருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாப் ஸலாத் தராவீஹ் தனிப்பட்ட ஒரு பாடத்தையே தலைப்பையே அமைத்து வைத்திருக்கும் போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அறிவில்லை, எங்களுக்கு தான் அந்த வார்த்தை இருக்கு என்று சில பேர் வாதாடி கொண்டு தராவீஹ் தொழுகையே இல்லை என்று வாதாடி. முந்தியோர் காலம் இருந்தது 8-20 ஆண்டு வாதாடி. இப்ப தராவீஹே இல்லை அப்படி வாதாடி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்-ஹாஃபிஸ் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக ஃபத்ஹுல் பாரிலே இந்த தலைப்புக்கு கீழே விரிவுரை எழுதுகின்ற நேரம் ரமலானுடைய காலத்தில் இரவிலே மாத்திரம் விசேடமாக நின்று தொழுகின்ற தொழுகை அது தராவீஹ் தொழுகை என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, அல்-ஹாஃபிஸ் இமாம் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஸஹீஹ் புகாரியுடைய விரிவுரையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்-ஹாஃபிஸ் இமாம் அல்-கர்மானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஸஹீஹ் புகாரியுடைய விரிவுரையிலே ஸலாத்து தராவீஹ் என்ற ஒரு தொழுகை இருக்கிறது, அது ரமலானுடைய காலத்திலே இரவிலே விசேடமாக புறப்படுகிற தொழுகை என்று எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, அந்த தொழுகை எத்தனை ரக்காத் என்பதில் கருத்து வேறுபாடுகள் பல பேர் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, 1400 வருடங்களாக அந்த தொழுகை 20 ரக்காத் 20 ரக்காத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஒரு 8 ரக்காத் என்ற ஒரு ஹதீஸ், அதுல 8 ரக்காத் வரல 11 ரக்காத் எழுதிருக்கு. அந்த ஹதீஸை எடுத்து பிடிச்சு கொண்டு 8 ரக்காத் தான் தராவீஹ் என்று வாதாடுறாங்க. அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் காட்ட முடியாது 1400 வருடங்களுக்கு முன்னால் 8 ரக்காத் தராவீஹ் வாதாடின முஸ்லிம் காட்ட முடியாது. அன்பானவர்களே, 41 ரக்காத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, 36 ரக்காத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, 20 ரக்காத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் 8 ரக்காத்துக்கு கருத்து வேறுபாடு இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்டது. 8 ரக்காத்துக்கு கருத்தே தராவீஹ் 8 ரக்காத்துக்கு கருத்தே இருக்கிறது. அதாவது நான் முடிவா இருக்கிறது, ரமலானுடைய காலத்தில் இரவு நேரத்தில் தொழுகின்ற தொழுகை அது ஸலாத்து தராவீஹ் தொழுகை. அந்த தொழுகை 1400 வருடங்களாக 20 ரக்காத். ஏராளமாக தாராளமாக ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அன்பானவர்களே, நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு யாரை பொறுப்பு? தாராளமாக எவர் வேண்டுமானாலும் என்னை சந்தித்து இந்த ஆதாரத்தை தெளிவாக இந்த விடயத்தை படிக்கிறார். அதற்கு அடுத்த இன்றைய நாளுடைய தலைப்பகல், இன்றைய நாளுடைய தலைப்பு நாங்கள் கடைசி விசேடமான ஒரு இரவு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. அதோட சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தனி சூறாவை இறக்கினார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் நாம் அருள்முறை குர்ஆனை இறக்கினோம். அப்படிப்பட்ட கண்ணியமான இரவு. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவுடைய மதிப்பு, கண்ணியம், கௌரவம், அதனுடைய சிறப்பு என்னவென்று நபி உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கையும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறது லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்பு 1000 மாதம் சொன்னால் அன்பானவர்களே, உலமாக்கள் இமாம்மார்கள் 1000 மாதங்களை கணக்கிட்டு கூறுகிறார்கள் 83 மாதங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா உம்மத்தி மா பைன 60 வ 70 அகலும் மன் தஜாவஸ். இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதை தாண்டி போறவங்க மிச்சம் குறையலாம். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முழுக்க அமல் செய்த நன்மை லைலத்துல் கத்ருடைய இரவுல அமல் செஞ்சா கிடைக்கும். இதனால ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்கின்ற நேரம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே, அந்த இரவுடைய நன்மையை யார் இழந்து விடுவாரோ அவரு ஃபக்கது குரிமல் கைர குல்லா, அவர் வாழ்நாளில் உள்ள முழு நன்மையை இழந்தவர். லைலத்துல் கத்ருடைய இரவுடைய நன்மை இழந்தவர் அவர் வாழ்நாளில் உள்ள முழு நன்மை இழந்தவர். எந்த அளவுக்கு நான் ஹதீஸுடைய கடைசியில் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபலா யுக்ரமுல் கைர இல்லா மஹ்ரூம். ஒரு துப்பாக்கியசாலியை தவிர வேற எவரும் அந்த இரவை இழக்க மாட்டார், மிஸ் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட கண்ணியமான மேன்மையான சிறப்பான இரவு. நான் சொன்ன அந்த ஹதீஸுடைய 3வது அமல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலும் நின்று வணங்குவாரோ, அந்த இரவையும் வணக்க வழிபாட்டில் கழிப்பாரோ, விழித்திருந்து அமல் செய்வாரோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னித்துக் கொள்கிறார். அன்பானவர்களே, நாம லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு அதை அடைய முயற்சி செய்ய, அதுக்கு நாம ஹதீஸ்களை விரட்டி தேட, எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு வைக்க தகுதியான இரவு எது, அதை தேட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹப்பு லைலத்துல் கத்ர் ஃபி அஷ்ரில் அவாഖிர். நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி பத்துக்குள்ள தேடுங்க. கடைசி பத்துக்குள்ள நாம தேடுவோம். கடைசி பத்துக்குள்ள லைலத்துல் கத்ர் எந்த இரவு வரும் என்பதை நாம பார்ப்போம். அன்பானவர்களே, ஏண்ட நினைவு தெரிஞ்ச காலத்துக்கும் சரி, உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துக்கும் சரி, ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னா கடைசி 10ல லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு வச்சு எப்ப அமல் செய்யறது? நாம இந்த கேள்வி எழுப்புனா எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் 27,000. 27,000 எல்லா உள்ளத்திலையும் அத்தட்டத்திலையும் 27ஆம் இரவுண்டா லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு வச்சு முழு சிறுலங்காவை, முழு உலகத்திலையும் அதிகமான கணிசமான பெரும் பான்மையான மக்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு வச்சு அமைச்சுகிற இரவு. இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இப்ப புதுசா வந்து கொஞ்சம் பேரு 27ஆம் இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்கு அப்படின்னு சொல்லி அமல் செய்யறது, அது பித்அத் வழிகேடு என்று மக்களை குழப்பி வருகிறார்கள். நாம என்னதான் பயான் பண்ணாலும் அன்பானவர்களே, மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பள்ளி பக்கம் வரமாட்டாங்க, பள்ளி பக்கம் தலை வச்சு படிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த 27ஆம் இரவுல மஸ்ஜிதின் பக்கம் வருவாங்க. அப்படி வாரங்களை கூட சில பேர் அப்படியும் அவங்க வரக்கூடாது, அவனோட வாழ்நாள பள்ளிக்கே அவன் வரக்கூடாது. அதாவது 27 லைலத்துல் கத்ர் ஆதரவு வைக்கிறது வழிகேடு, இஸ்லாத்துல இல்லாத ஒன்று என்று கூறி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, தெளிவான சஹீஹான ஹதீஸ்களுடைய ஆதாரங்கள் இருக்கின்றது. 27ஆம் இரவுல லைலத்துல் கத்ர் ஆதரவு வச்சு அமல் செய்கிறது. தெளிவான ஆதாரம் சஹீஹுல் முஸ்லிம்ல, அன்பானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. சஹீஹான பலமான ஹதீஸ். ஸிர் இப்னு உபைஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேக்குறாங்க, சஅல்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகுல்து, நான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்டா, இன்னா அஹாக இப்னு மஸ்ஊத், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் யகுல் அவுல லைலத்துல் கத்ர், யாரு வருஷம் முழுக்க உள்ள இரவுகளை ஹயாத்தாக்குவாரோ அவர் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் வருடத்தில எந்த இரவுல லைலத்துல் கத்ர் வரும்னு தெரியாது, வருடம் முழுக்க லைலத்துல் கத்ருடைய இரவை ஆதரவு வச்சு அமல் செய்யுங்க. இப்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல மட்டும் பதிவாக இல்ல, முஸ்னத் அஹ்மத்ல பதிவாகி இருக்கு, சுனன் திர்மிதில பதிவாகி இருக்கின்றது, சுனன் நஸீல பதிவாகி இருக்கின்றது, சுனன் தாரிமில பதிவாகி இருக்கின்றது. இப்படி அடுக்கிக் கொண்டே போலாம் ஹதீஸ் கிரந்தங்கள். அன்பானவர்களே, அப்ப இந்த ஹதீஸ்ல கேட்கிறாங்க, இவர் இப்படி சொல்றாரு, நாம எந்த இரவுல லைலத்துல் கத்ர் ஆதரவு வச்சு அமல் செய்யறது என்று சொல்லித்தானே என்று கேட்கிறாங்க. அன்பானவர்களே, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது துஆ செய்யாங்க, ரஹிமஹுல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அராத அல்லாஹ் யத்தகில நாஸ், அவர் ஒரு இரவு குறிப்பிட்டு சொன்னா மக்கள் அந்த இரவுடைய தொங்கிக் கொண்டு இருப்பார்கள் என்று பயப்படுகின்றார். மாறா அமா அமா மாறா அமா இன்னும் மாறா அவருக்கு
அது அழிவு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அன்னஹா ஃபி ரமதான், ரமதானுடைய மாதத்துல தான் லைலத்துல் கத்ர் இருக்கு என்பது தெரியும். வ அன்னஹா ஃபி அஷ்ஹுரில் அவாஹிர், கடைசி 10ல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்பதும் தெரியும். வ அன்னஹா லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்கு என்பதும் தெரியும். யாருக்கு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தெரியும். தெரிஞ்சாலும் அதை சொல்லாம மக்கள் ஒரு இரவ சொன்னா அதுல தொங்கி கொண்டிருப்பார்கள் என்று பயந்து அதை சொல்லாம இருக்கிறார் என்று சொல்லி போட்டு சும்மா பிறகு சத்தியம் பண்ணாங்க. அன்பார்ந்த இன்னொரு அறிவிப்புல அந்த சத்தியம் வருது. எப்படி சத்தியம் தெரியுமா? வல்லாஹி லா இலாஹ இல்லா ஹு, வணங்க தகுதியானவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அந்த அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். யாரு? உபை இப்னு கஅப் அவங்க சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணி சொன்னாங்க, அந்த இரவு ரமதானுடைய மாதத்தில கடைசி 10ல லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவுல தான் இருக்கு, வேற ஒன்றிலே இல்லை. இதை சொன்னாங்க, வேற ஒன்றிலே இல்லை, அதுல தான் இல்லை. யாரு? ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்காரர், ரமதானுடைய மாதம், சஹாபாக்களுக்கு இமாமத் செய்ய ஒரு இமாம போடுறது. யார போடுற? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, யார போடுற? சஹாபாக்கள்ல யார இமாமா நியமிக்கிறேன்? இமாமத் செய்யறதுக்கு அவர் இமாம் எப்படி தகுதி படைத்தவர் என்றால், அவர் அன்பானவர்களே மார்க்க சட்ட திட்டங்களை முழுமையா வழங்கின மனிதராக இருக்கணும். சஹாபாக்களுக்குள்ள இமாமத்தா போடுறதுக்கு தகுதியானவர், சஹாபாக்களுக்கு மார்க்க சட்டத்தை நல்லா விளங்கினவர். அப்படி ஒரு மனிதன் தான் போட போறார். யார் அவர்? அவர்தான் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ரமதானுடைய மாதத்துல 20 ரக்காத் தராவீஹ் மக்களுக்கு தொழ வைத்த இமாம், ஹாஃபிதுல் குர்ஆன், காரிஉஸ் ஸஹாபா, ஃபகீஹுஹும், சஹாபாக்களோட ஃபகீஹ், சஹாபாக்களோட காரி. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் பண்ணி சொல்றாங்க, வேற எந்த இரவுலையும் இல்லை, 27ஆம் இரவுல தான் பதவி இருக்காங்க. சத்தியம், இந்த உறுதி, இந்த உறுதியான வாக்கு இதை கேட்டுக்கிட்டு அவர்கள் கேட்டாங்க, அவர் எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க சொல்றீங்க? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த அந்த அடையாளத்தை வச்சு நான் சொல்றேன், 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு இல்லா இன்னைக்கு ஒரு வாசகம் வருது, வல்லாஹி லக்கத ஆலிம இப்னு மஸ்ஊத், வல்லாஹி லக்கத ஆலிம இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கும் சத்தியமா லைலத்துல் கத்ர் ரமதானுடைய மாதத்துல 27ஆம் இரவுல தான் இருக்குது. வெட்ட தெளிவா தெரியுமா? அன்பானவர்களே, இந்த ஹதீஸை படிச்சதோட ஜிப்ரீல் குவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சொன்னார்கள் லவ்லா சுஃபஹாஉக்கும், உங்களில் உள்ள மடையர்கள் முட்டாள்கள் இல்லை என்றால், லவதஅது யதைய ஃபீ உதைய, இந்த 2 கைகளையும் 2 காதுகளுக்கும் வைத்துக் கொண்டு ஃபனாதைத்து, நான் அழைத்து விட்டேன், அன்ன லைலத்துல் கத்ர், நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆம் இரவுல தான் இருக்கு என்று அழைப்பு விடுப்பேன். அழைப்பு விடுத்த அந்த அழைப்பிலே சொல்வேன், ஹாதா நபஉ மன் லம் யக்திபினி அன் மன் லம் யக்திபு. இது யாருடைய ஹதீஸ் தெரியுமா? இது யார் சொல்லி தந்த செய்தி தெரியுமா? எனக்கு போய் சொல்லாத மனிதர் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப், சஹாபாக்களுடைய இமாம், அவர்கள் சொல்லி தந்தது. அவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது தெரியுமா? அந்நபல் மன் லம் யக்திபு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை அன்பானவர்களே முஸ்னத் அஹ்மத்ல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு குஸைமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஸஹீஹான ஹதீஸை குறிப்பிட்டார்கள். அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? லைலத்துல் கத்ர் இரவு 27ஆம் இரவுல அமல் செய்யறதுக்கு இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? என்ன ஆதாரம் வேணுமா? அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு கேட்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்ப வரும்? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க.
ஆனா அந்த சஹாபாக்கள் ஆபத்துரிய ஒரு ஆள் இருக்கிறார், அறிவாளி, சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவையே மௌனமாய் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன மௌனமாய் இருக்கீங்க, நீங்க வாய் திறக்கணுமே. எல்லா ஒவ்வொரு இரவு சொல்றாங்க, 21ங்கறாங்க, 23ங்கறாங்க, 25ங்கறாங்க, 27ங்கறாங்க, 29ங்கறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க என்ன, நீங்க அனுமதி தந்தா நான் சொல்றேன். அமீர் முஃமினீன், நீங்க அனுமதி தந்தா நான் சொல்றேன், நான் சொல்ல தயார். நீங்க சொல்லுங்க எவ்வளவு கருத்து என்ன. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு லைலத்துல் 27ஆம் இரவு. எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இந்த எண்ணிக்கையை ஆய்வு பண்ணி பார்த்தேன், 7 என்ற எண்ணிக்கை இருக்கு. இந்த 7 என்ற எண்ணிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த வானத்தை 7 வானமாக படைத்தான், இந்த பூமியை 7 பூமியாக படைத்தான். ஒரு மனிதன் பிறந்ததோட 7ஆம் ஆண்டுக்கு அவருக்கு அத்தியமா கொடுக்கிறது, அவருக்கு பேர் கொடுக்கிறது. 7 ஒரு மனிதன் சுத்தம் 7 என்று வருது. கடைசி பக்கத்தில் உள்ள 7 27, ஆனால் 27 தான் லைலத்துல் கத்ர். இந்த ஆதாரம் போதுமா, இன்னும் ஆதாரம் வேணுமா சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஆதாரம் சொன்னாங்க, சூரத்துல் கத்ர் நான் ஆய்வு செஞ்சேன், அந்த சூரத்துல் கத்ரிலே 30 வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த 30 வார்த்தைகளில் 27வது வார்த்தை ஹிய. அந்த லைலத்துல் கத்ர் இரவாகின்ற அந்த ஹிய என்ற வார்த்தை, லைலத்துல் கத்ர் இரவை குறிக்கின்ற வார்த்தை 27வது வார்த்தையாகும். அன்பார்ந்தவர்களே, அல்வாயிஃபுல் மகாரிஃப் என்ற கிதாபிலே அல்-ஹாஃபிஸ் இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி இருக்கிறார்கள், அல்-குர்ஆனிலே 27ஆம் இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அது சூரத்துல் கத்ர் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த சூரத்துல் கத்ரிலே 2 ஆதாரங்கள். அதில் முதலாவது ஆதாரம், அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை சூரத்துல் கத்ரிலே 3 முறை பாவிக்கிறார். அந்த 3 முறை பாடிக்கிறான். அந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையில் 9 எழுத்துக்கள் இருக்கிறது. 9 27. அதாவது இது முதலாவது ஆதாரம். அந்த சூரத்துல் கத்ர்ல 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர். இரண்டாவது ஆதாரம் சொன்னார்கள், அந்த சூரத்துல் கத்ரிலே 30 வார்த்தைகள் 27வது வார்த்தை ஹிய. அந்த லைலத்துல் கத்ர் இரவாகிறது என்ற வார்த்தை 27வது வார்த்தை. அதனால 27ஆம் இரவு தான் லைலத்துல் இமாம்களே, ஜிப்ரீல் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னும் சொன்னார்கள், எந்த அளவுக்கு முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலே பதிவாகி இருக்கின்றது. சொன்னார்கள், கான உமர் வ ஹுதைஃபா. ஹுதைஃபா ரலியல்லாஹு யார்? சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் மறைவான விடயங்கள் என்று சொன்னார்களோ அந்த மறைவான விடயங்கள் சாஹிபு சிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை அந்தரங்களை அறிந்த சஹாபி. கியாமத் நாள் வரைக்கும் யார் யார் முனாஃபிக் என்று முனாஃபிக்குடைய பட்டியலில் யார் யாருடைய பேர் இருக்கு என்பதை அறிந்து வைத்தவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவ்வளவு அறிவாளி சொல்றாங்க. 27ஆம் இரவுல தான் லைலத்துல் கத்ர் என்று அவரை விட பெரிய அறிவாளி என்று சொல்றாங்க. இந்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆதாரங்களை காட்டி 27ல தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு என்று சொன்னதோட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களை நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர்களே, நானும் அதே கருத்துல தான் உடன்படுகிறேன். அன்பானவர்களே, முஆவித் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சுனன் அபீ தாவூத் ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் லைலத்துல் 27. லைலத்துல் கத்ர் இரவு 27ஆம் இரவு தான். இதெல்லாம் போதாதா? அன்பானவர்களே, இன்னும் நிறைய சொல்லி முடிக்க டைம் இல்லை. ஓலோவர் மாணவர்கள் எக்ஸாம் ஒரு மணிக்குள்ள முடிக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் நிறைய கடைசியா ஒரு ஹதீஸோட முடிக்கிறேன். இந்த ஒரு ஹதீஸ் போதும்னு நினைக்கிறேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தை நாங்க அடைஞ்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருந்தாங்க. நபியோட சேர்ந்து நாங்க நோன்பு பிடிச்சோம். ரமலானுடைய மாதம் அப்படியே போய் கொண்டு இருந்தது. ரமலானுடைய மாதத்திலே 7 நாள் தான் மிச்சம். 7 நாள் தான் மிச்சம். அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மஸ்ஜித்ல வந்து இமாமத் செஞ்சு தொழ வைக்கவில்லை. இந்த 8 ரக்காத்துக்கு வாதாடுறவங்க பள்ளியில வந்து 8 ரக்காத்துக்கு இமாம் ஜமாத்தை தொழ வைக்கிறாங்க. எந்த ஆதாரத்தில் தொழ வைக்கிறாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எட்டக்காத்துல ஒரு ஆடிச்சு வீட்டுல தொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். பள்ளியில வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க 23 நாள் கழித்து இன்னும் 7 நாள் தான் மிச்சம். 23 நாள் கழித்து 23ஆம் இரவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து எங்களுக்கு தொலை வச்சாங்க. எப்படி தொலை வச்சாங்க? எப்படி அந்த இரவு ஹயாத்தாக்குனாங்க தெரியுமா? அந்த இரவு மூணா பிரிச்சு அந்த மூணுல ஒரு பகுதி ஆரம்ப பகுதி அதை அவன் இபாதத் செஞ்சு எங்களை வச்சு ஹயாத்தாக்குனாங்க. 23ஆம் இரவு செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது யாரு? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசான விடயம் இல்ல. அதுக்கு அடுத்தது 24ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அதுக்கு அடுத்து 25ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சொல்றாங்க, நான் சொல்லல, இது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு வந்தாங்க. வந்து இரவு ரெண்டா பிரிச்சு அதுல ஒரு பகுதிய இபாதத் மூலம் முடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது 26ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அதுக்கு அடுத்து 27ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. فلما بقي من الشهر ثلاث இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 27ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அர்சல இலா பனாத்திஹி வ நிசாஇஹி வ ஹஷத الناس அல்லாஹு அக்பர். அர்சல இலா பனாத்திஹி வ நிசாஇஹி வ ஹஷத الناس அவங்க பிள்ளைகளை, மனைவிகளை, ஊர் மக்களை எல்லாத்தையும் 27ஆம் இரவு கூப்பிட்டு எடுத்தாங்க. மஸ்ஜித்ல ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்து இரவை எப்படி ஹயாத்தாக்குனாங்க தெரியுமா? எப்படி ஹயாத்தாக்குனாங்க தெரியுமா? அந்த 27ஆம் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி அமல் செய்தார்கள் தெரியுமா? அன்பானவர்களே சொன்னார்கள், ஹத்தா ஹஷீனா அன் யஃபூதல் ஸலாஹ். சஹர் செய்ய டைம் தர மாட்டாங்களோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு சஹர் வரைக்கும் அமல், சஹர் வரைக்கும் நிகழ்ச்சி, 27 நாட்கள் நிகழ்ச்சி, எது வரைக்கும்? சஹர் வரைக்கும். சஹாபாக்கள் பயப்பட்டாங்க, சஹர் செய்ய கிடைக்காதோ, சஹர் வைக்க கிடைக்காதோ அப்படின்னு பயப்பட்டாங்க. அது வரைக்கும் நிகழ்ச்சி, 27 வரைக்கும் ஹயாத்தாக்குனாங்க. அன்பானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல், சஹாபாக்களுடைய வழிகாட்டல் இப்படி இருக்க 1400 வருடங்களாக 27ஆம் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு ஆரம்ப வச்சு அமல் செய்திருக்கு. இது எப்படி வழியேடாகும்? இவ்வளவு பெரிய அறிவாளிகள் உபய் இப்னு கஅப் அவ்வளவு பெரிய சுத்தி பண்ணி சொன்னாங்கடா பாருங்க. யார் உபய் இப்னு கஅப்? அன்பானவர்களே, யார் தெரியுமா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னா, யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அக்ரிம் அலைஹி. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபியே நீங்க உபய் இப்னு கஅப்ட போய் குர்ஆனை ஓதி காட்டுங்க. உபய் இப்னு கஅப்ட குர்ஆனை ஓதி காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உபய் இப்னு கஅப், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன உங்கள்ட்ட குர்ஆன் ஓதி காட்ட சொல்லி இருக்கிறார் அப்படினா. அதோட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் சம்மானி லக, அல்லாஹ் ஏண்ட பேரை உச்சரித்து உபய் இப்னு கஅப் அப்படின்னு ஏண்ட பேரை சொல்லி சொன்னாரா? ஏண்ட பேரை சொல்லி சொன்னாரா? அல்லாஹ் ஏண்ட பேரை குறிப்பிட்டாரா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சம்மாக லீ, உங்களோட பேரை சொல்லித்தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி போட்டு, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார். அன்பானவர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அழுது கேட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதின ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. இதனால தான் இந்த ஃபதீலத், இந்த மஸ்யத்தால தான் இரவு காலத்துல ரமதானுடைய மாதத்துல சஹாபாக்களுக்கு இமாமத் செய்ய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில வருது. அன்பானவர்களே, இப்படி நிறைய ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது. வீடியோ வச்சு சொல்லலாம், ஆனா நேரம் இடம் கொடுக்காது. அதனால நான் முடித்துக் கொள்கின்றேன். தெளிவான ஆதாரங்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். நான் இந்த சொன்னேன், 27ஆம் இரவு ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் தப்பி போற அளவுக்கு மக்களை ஒன்று சேர்த்து அமல் செய்யாங்க. அந்த ஹதீஸ் எதுல வருது தெரியுமா அன்பானவர்களே? அந்த ஹதீஸ் சுனன் நஸீல வருது, சுனன் திர்மிதில வருது, சுனன் இப்னு மாஜாவுல வருது, சுனன் அபீ தாவூதுல வருது, சுனன் தாரமில வருது. எல்லாத்துக்கும் மேல வஹாபிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அழைக்கப்படக்கூடியவர்கள், இவர்கள் யாரை தலையில் தூக்கி வைத்து அவர் ஒரு முஹத்திஸ் என்று கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட ஷேக் நாஸ்ருத்தீன் அல்பானி கூட ஸஹீஹ் நஸீ என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ்
நான் சொன்ன இந்த சஹர் வரைக்கும் அமல் செஞ்சாங்க என்ற ஹதீஸ் 27ஆம் இரவுல அந்த ஹதீஸை குறிப்பிட்டு போட்டு அவரும் சஹீஹ் என்று சொன்னார். அவர் முஹத்திஸ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளல. அவர் முஹத்திஸ். அன்பானவர்களே, அவர் கூட அப்படிப்பட்ட அந்த குழப்பவாதி கூட அவர் சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டார் என்றால் நாங்க ஏன் மக்களை குழப்ப? கடைசி அந்த 27ல சரி வந்து அல்லாஹ்ட்ட சுஜூது செய்து மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் உன்ன பள்ளி பக்கம் மஸ்ஜித் பக்கம் நோக்கு ஆலத்திலே வர முடியாம போயிட்டு, யா அல்லாஹ் பாவத்துல மூழ்கிட்டு, யா அல்லாஹ் பாவத்துல மூழ்கிட்டு, யா அல்லாஹ் இந்த மன்னி, யா அல்லாஹ் அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களை ஏன் தடுக்கிறோம்? நான் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்குவோம். நாங்க செய்யாதவங்க ஒதுக்குவோம், செய்யறவங்களை தடுக்க வேண்டாம், செய்யறவங்களை தடுக்க வேண்டாம், அவர்களை வழியேறங்களாக சித்தரிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார். அன்பானவர்களே, வருகின்ற இந்த ரமலானுடைய இந்த கடைசி பத்துடைய இரவுகளை ஹயாத்தாக்க முயற்சி செய்வோம். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடைவதற்கு நம்மால் முடியுமான அளவுக்கு நேரத்தை காலங்களை ஒதுக்கி கடைசி 10 இரவுகளை முடிந்தவர்களுக்கு ஹயாத்தாக்க முயற்சி செய்வோம். 7ஆவது கட்டத்துல கடைசி அந்த 27ஆம் இரவுல சரி நாங்க வந்து அல்லாஹ்வுடைய பாவத்தை தேடி அந்த இரவு ஹயாத்தாக்குவோம். ஏவல்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த ரமலானுடைய மாதத்தில அடைந்த கூட்டத்தில நம் அனைவரையும் பூரா முஸ்லிம் உம்மத்திலே சேர்ப்பானாக. ஆமீன். வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.